ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கொண்டைக்கடலை வடை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வடை பண்ணுறதுக்கு 1 கப் கருப்பு கொண்டைக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. ஊறின கொண்டைக்கடலையை நான் வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போது அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் எடுத்துக்கலாம். காரத்துக்கு 2 மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 கப் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை. கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த மாவுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு. பாருங்கள், நான் இந்த எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லை, நைஸாகவும் இல்லை, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த மாவு அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. சப்போஸ் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளித்து அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வடை பதத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி இப்படி தட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் பக்கடா மாதிரி போடணுன்னா கூட சின்ன சின்னதாக எடுத்து கூட போடலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த மாதிரி மீடியம் சைஸில் தட்டி எடுத்துருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கணும். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி சுண்டலாக செய்யாமல் இந்த மாதிரி கொண்டைக்கடலையில் வடை செஞ்சோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பரான சுவையான கருப்பு கொண்டைக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.